ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாங் வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. ஷார்ட்ஸில் தான் இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோ இப்போ தான் போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இன்றைக்கி பாகக்காய் புளிக்குழம்பு வந்து நம்ம வறுத்தரைச்சி புளிக்குழம்பு வைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, பூண்டு ஒரு 10 பல் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை தழை ஒரு கொத்தளவுக்கு போட்டு அதையும் வதக்கிக்கலாம். மல்லி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துருக்குறேன். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். மிளகு ஒரு அரை ஸ்பூனு. இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த தக்காளியும் அதுலேயே ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு கையளவு திருவி வச்சுருந்த தேங்காய் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்டியில் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பாவக்காய் ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். நான் மறந்துட்டேன், வர மிளகா அதில் போட்டு வறுத்துருக்கணும். அதை நான் மறந்துட்டேன். அதனால் நான் வர மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் வர மிளகாத்தூள் சேர்த்து நம்ம அரைக்கிறோங்க இல்லைங்களா, அதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாவக்காயும் எடுத்துக்கலாம் நம்ம தனியாக. மண் சட்டியில் புளிக்குழம்பு எப்போவுமே நம்ம மண் சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து நம்ம சட்டியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோங்களா பாவக்காய், அதையும் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா மிளகா சாந்து, அதையும் சேர்த்துடலாம். இதில்
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில்